தாக்கத் தயங்கினர். 1510ஆம் ஆண்டு நான் போர்த்துகீசர்களுடன் உடன்படிக்கை மேற்கொண்டேன். அதன்படி அல்புகர்க் பாட்களில கோட்டைகள் கட்ட அனுமதி பெற்றார். பின்னர் அவர்களுக்கு பீஜாப்பூரிடமிருந்து கோவாவை கைப்பற்ற உதவினேன். பின்னர் 1520இல் போர்த்துகீசிய பயணிகளான டொமிங்கோ பயஸ் மற்றும் பார்போசா என் அரண்மனைக்கு விஜயம் செய்தார். என் ஆட்சியின் போது விஜயநகரம் வெளிநாட்டு உறவுகளிலும் சிறந்து விளங்கியது. மேலும் அரேபியா மற்றும் ஈரானிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்தேன். அரேபிய வணிகர்களுடனான நட்பு நாட்டின் வர்த்தகம் மற்றும் வருமானத்தை உயர்த்தின. நான் ஒரு வைஷ்ணவன், ஆனாலும் எல்லா மதம் மற்றும் சமய மரபுகளை ஆதரித்தேன். மேலும் திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற கோயில்களுக்கு கொடைகள் அளித்தேன். கட்டுமானங்கள், கோவில்களில் ராயகோபுரம் மற்றும் திருமண மண்டபங்கள் அமைத்தேன். மேலும் விட்டல சுவாமி கோயில் மற்றும் ஹசாரே ராமசுவாமி கோயிலையும் ஹம்பியில் கட்டினேன். என் தாய் நாகலா தேவியின் நினைவாக நாகலாபுரம் நகரத்தை நிர்மாணித்தேன். மேலும் காக்கத்திய அரசன் பிரதாபருத்தரனால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாயங்கார முறையை விஜயநகரில் அறிமுகப்படுத்தினேன். மேலும் எனது அவையின் பெயர் அஷ்டதிக்கஜாஸ். இதில் முக்கியமானவர் அல்லசாணி பெத்தண்ணா. இவரை ஆந்திரகவி பிதாமகா என்று அழைப்பர். இவரது படைப்பு மனுச்சரிதம் மற்றும் ஹரிஹராசுதம். மற்றொருவர் தெனாலிராமன். இவரது படைப்பு பாண்டுரங்க மகாத்யம் தெலுங்கு மொழியில் எழுதினார். மேலும் நான் கஜபதி அரசர்களால் கட்டப்பட்ட உதயகிரி கோட்டையை கைப்பற்றினேன்.